ஃபாலோவர்ஸ் இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், சத்யா மூவிஸ் தயாரித்த 3 வெள்ளி விழா படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சத்யா மூவிஸ் நிறுவனர் ஆர்.எம். வீரப்பன் தயாரித்து 175 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பற்றி இப்பொழுது இந்த வீடியோவில் காண்போம். முதலில் தங்கமகன், ரஜினி, பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம், ஏ. ஜெகநாதன் இயக்கிய படம். இந்த படம் மதுரை மீனாட்சி பாரடைஸ் தியேட்டரில் 243 நாட்கள் வரை ஓடி வெள்ளி விழா கொண்டாடி அதையும் தாண்டி ஓடியது. அடுத்து காக்கி சட்டை, கமல், மாதவி, அம்பிகா நடித்த படம், ராஜசேகர் இயக்கிய படம். இந்த படம் சென்னையில் 175 நாட்கள் ஓடி நல்ல வசூல் படைத்தது. அடுத்து பணக்காரன், ரஜினி, கௌதமி நடித்த படம், பி. வாசு இயக்கிய படம். இந்த படம் 175 நாட்கள் வரை ஓடி வெள்ளி விழா கண்டது. அடுத்து பாட்ஷா, ரஜினி, நக்மா நடித்த படம், சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய படம். இந்த படம் கோவையில் 365 நாள் வரை ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை ஏற்படுத்திய படமாகும். பல இடங்களில் 100 நாட்களை தாண்டியும் ஓடியது. நல்ல வசூல் பெற்ற படம். ஆக சத்யா மூவிஸ் தயாரித்து இந்த 3 படங்கள் மட்டுமே 175 நாட்களை தாண்டி ஓடி வெள்ளி விழா கொண்டாடி இருக்கிறது. மேலும் எம்ஜிஆர் படமான ரிக்ஷாக்காரன் மதுரை நீ சினிமாவில் 161 நாள் ஓடி வெள்ளி விழாவை தவறவிட்டது. மேலும் எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி திரைப்படமும் 145 நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது. அடுத்து ரஜினி நடித்த 3 முகம் படமும் 150 நாட்கள் ஓடி நன்றாகவே ஓடியது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.